வணக்கம் என்னோட சினிமா வியூவர்ஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அஜித்தோட ஃபேன்ஸ் நிறைய பேர் பிஜேபி கட்சியில் போய் இணைஞ்சிருக்காங்க. அப்போ நடந்த ஃபங்க்ஷனில் பேசியிருந்த தமிழிசை, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களே ரொம்ப நேர்மையானவர் அஜித் மட்டும்தான், அவரை மாதிரி அவரோட ஃபேன்ஸும் இருக்காங்க, அதனால தான் பிஜேபி கட்சியில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித்தோட ஃபேன்ஸ் பிஜேபி கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. அப்போ அஜித் இன்டெரக்டாக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாரா, அஜித்துக்கும் அரசியல் ஆசை வந்துருச்சு அப்படின்னு பல கேள்விகள் எழும்புச்சு. அண்ட் அந்த எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவாக அஜித்தோட ப்ரெஸ் ரிலீஸ் மூலமா பதில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, நான் தனிப்பட்ட முறையிலையோ இல்லை என்னோட படத்தில் கூட கொஞ்சம் கூட அரசியல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். என்னோட தொழில் நடிக்கிறது மட்டும்தான். எனக்கு தனிப்பட்ட முறையில் அரசியலில் நிறைய வெறுப்புகள் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் அது எப்போதுமே நான் என்னோட ரசிகர்களுக்கு அதை திணிச்சதே இல்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என் பேரையும் என்னோட ரசிகர்கள் பேரையும் யூஸ் பண்ணி கொஞ்சம் பொலிட்டிக்கல் சினாரியோஸ் நடக்கிறத கேள்விப்படுறேன். ஸோ அதனால் எலெக்ஷன் வர இந்த டைமில் அஜித்துக்கும் அரசியல் ஆசை வந்துருச்சு அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். நான் எப்போதுமே அரசியலுக்கு வரமாட்டேன். எனக்கு அதில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. கியூவில் நின்று ஓட்டு போடுறது மட்டும்தான் என்னோட உச்சக்கட்ட அரசியலாக இருக்கும். மற்றபடி அஜித் எப்போவுமே ஒருபோதும் அரசியலுக்கு வரமாட்டார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ப்ரெஸ் ரிலீஸுக்கு அப்புறமா கருணாநிதி ஜெயலலிதா இல்லாததுனால தான் அஜித் இவ்வளோ போல்டாக பேசுகிறாரு அப்படின்னு ஒரு சில கேள்விகள் எழும்புது. பட் ஆனால் அது உண்மை இல்லைங்க. கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது 2010 கருணாநிதிக்கு பாராட்டு விழா நடத்தியிருந்தாங்க. அண்ட் அப்போ மேடையில் பேசின அஜித்குமார், பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு இந்த மாதிரி பாராட்டு விழா நடத்துறது ரொம்ப சூப்பரான விஷயம், பட் ஆனால் இந்த மாதிரி விழாக்களுக்கு ஆக்டர்ஸை மிரட்டி கூப்பிடுறது தப்பான விஷயம் அப்படின்னு மேடையிலே சொல்லியிருந்தாரு. அண்ட் அஜித்தோட இந்த பேச்சை கேட்டு ரஜினிகாந்த், கருணாநிதிக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுந்து நின்று கைத்தட்டினாரு. இது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அண்ட் அதே மாதிரி ஜெயலலிதா கிட்ட அஜித்துக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஜெயலலிதாவோட மறைவு அப்போ அஜித் வெளிநாட்டில் ஷூட்டிங்கில் இருந்தார். அவரோட மறைவை கேள்விப்பட்டு ஷூட்டிங்கை நிறுத்திட்டு சென்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு மரியாதை செலுத்தினாரு. இது மூலமா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மேல அஜித்துக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அண்ட் அரசியலுக்கு வரத்துக்கு அஜித்துக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அண்ட் அஜித்தோட இந்த பிரஸ் ரிலீஸ்க்கு தமிழிசை ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நான் டாக்டரா இருந்தப்ப சென்னையில ஒரு அறுவை சிகிச்சை நடந்துச்சு. அப்ப அஜித் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. நான் அதை வச்சு மட்டும்தான் அவர் அப்படி புகழ்ந்து பேசினே தவிர அவரை நாங்க அரசியலுக்கு கூப்பிடவே இல்லை அப்படின்னு அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை தமிழிசை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சினிமா பத்தின நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இன்னும் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.